இவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அண்ட் சில பேர் இவ லிவிங் டுகெதரா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சட்டப்படி ஒரு பர்சனல் லீகலா நம்ம மேரேஜ் பண்ணிட்ட பிறகு அந்த பர்சனை ப்ராப்பரா லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ண முடியும், இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதரா இருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் சில கேஸ்ல லிவிங் டுகெதரா மேரேஜா கன்சிடர் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் நம்ம ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆகாம இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ணோம்னா நம்ம மேல புதுசா வந்த கிரிமினல் செக்ஷன் 82 படி கேசஸ் வாய்ப்பு இருக்கு. இதுக்காக 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. சோ இது நீ தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வந்து ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது தலைவன் பண்ண தப்பு தான், தொண்டர்கள் பண்ண தப்பு தான். இத பத்தி உங்களோட ஒபினியன் என்னன்னு கமெண்ட் சொல்லிருங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். சினிமாவிலே நடிகன் விஜய் நடத்துவதை போலவே அவனை பின்பற்றிய ஜான் ஜெபராஜும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. போட்டி வந்து விஜய் கூட மனைவியை தள்ளிவிட்டு பெற்ற பிள்ளையை தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட விஜய் பயலும் இந்த கேடுகட்ட ஜான் ஜெபராஜ் பயலும். ஆனால் அதெல்லாம் தவறு என்று தெரிந்தும் அது பர்சனல், அதில் தலையிடக்கூடாது என்கின்ற ரீதியிலே அவர்களுடைய ரசிகர்கள் காணப்படுகிறார்கள். உண்மையிலே இது சட்டப்படி தவறு என்று சொல்லி ஒரு வக்கீல் சொல்லுகிறார். ரீசனா கூட விஜய் அவர்கள் வைஃப் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருந்தாங்க. என்னென்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, தேவைப்பட்ட அந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நேத்திக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அண்ட் சில பேர் இவர் லிவிங் டுகெதரா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சட்டப்படி ஒரு பர்சனல் லீகலா நம்ம மேரேஜ் பண்ணிட்ட பிறகு அந்த பர்சனை ப்ராப்பரா லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ண முடியும், இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதரா இருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் சில கேஸ்ல லிவிங் டுகெதரா மேரேஜா கன்சிடர் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் நம்ம ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆகாம இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ணோம்னா நம்ம மேல புதுசா வந்த கிரிமினல் செக்ஷன் 82 படி கேசஸ் வாய்ப்பு இருக்கு. இதுக்காக 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. சோ இது நீ தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வந்து ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது தலைவன் பண்ண தப்பு தான், தொண்டர்கள் பண்ண தப்பு தான். இத பத்தி உங்களோட ஒபினியன் என்னன்னு கமெண்ட் சொல்லிருங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கு என்று சொல்லி ஒரு வக்கீல் சொல்லுகிறார். மனைவியோடு முறைப்படி விவாகரத்து ஆகிறதற்கு முன்பதாகவே இன்னொரு பெண்ணோடு லிவ்ஸில் இருப்பது சட்டப்படி தவறு. அதை ஒரு நடிகன் செய்கிறான். ஆனால் கிறிஸ்தவத்தில் தன்னை போதகன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனும் செய்து கொண்டிருக்கிறான். போகிற இடத்துக்கெல்லாம் கள்ளக்காதலியோடு கூட தான் போகிறான், லிவிங் டுகெதர்ல வாழ்கிறான். ஆனால் அவனது ரசிகர்கள் அவனை கொண்டாடுகிறார்கள், இவன் தேவ ஊழியன் என்று சொல்லி. Of Pastor John Jebiraj, and after coming here only, even though the outside the controversies and all, but really I enjoyed the God's presence here. King's Generation புதுசா வந்திருக்கீங்க. Yes. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப pleasant-ஆ இருந்தது, ரொம்ப மனதுக்கு நிறைவா இருந்துச்சு. So I'm very happy to be a part of this church. மட்டுமல்லாது இதுவரை நார்மலைஸ் செய்கிறார்கள். நடிகர்களுடைய ரசிகர்களானாலும் சரி, ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களானாலும் சரி, அதை நார்மலைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வந்து ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது சரிதான் என்கிறது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், 1-2 தற்குறிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு யாரு காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். கள்ளக்காதலியோடு கூட போவது நாங்கள் பாசிட்டிவாகத்தான் பார்க்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். மனைவியை கனம் பண்ணாமல் கள்ளக்காதலியோடு வருவதை நாங்கள் பாசிட்டிவாக பார்க்கிறோம். இதுல என்னடா பாசிட்டிவ்? இதுதான் ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களும் இதை நாங்கள் பாசிட்டிவாகத்தான் பார்க்கிறோம். இப்பொழுது ஜான் ஜெபராஜுக்கு பாருங்கள், எவ்வளவு கூட்டம் கூடுகிறது, எவ்வளவு மக்கள் பின்பாக செல்லுகிறார்கள். இது நாங்கள் பாசிட்டிவாக பார்க்கிறோம். ஒரு பெண் சொல்லுகிறது, நாங்கள் விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி ஒரு பெண் சொல்லுகிறார். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஜான் ஜெபராஜுக்கும் அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன் ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலியே நான் ஜான் ஜெபராஜுடைய தங்கச்சியாக்கும், ஜான் ஜெபராஜ் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக்கும் அப்பாவாக்கும் என்று சொல்லி கொண்டுதானே அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு, அந்த அப்பாவுக்கு பொண்டாட்டியாக மாறி இருக்கிறாள், வைப்பாட்டியாக மாறி இருக்கிறாள். அல்லது தங்கச்சியாக இருந்து கொண்டுதானே அண்ணனுக்கு தற்போது வைப்பாட்டியாக மாறி இருக்கிறாள். அதே போல எல்லா வீட்டிலும் இப்படித்தான் கள்ளக்காதல் இருக்கிறது என்கிறது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம எத்தனை வீடுகளில் போய் பார்த்தீர்கள்? எல்லாரும் இப்படி இந்த உலகத்துல எல்லாரும் கள்ளக்காதல் தான் இருக்கிறார்களா? இது ஏதோ கள்ளக்காதல் செய்வது நார்மல், எல்லா வீட்டிலும் எல்லாரும் கள்ளக்காதல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது போல பேசுகிறார்கள். அப்போ இவர்கள் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்?
விஜய் கள்ளக்காதல் செய்தது தவறல்ல, எல்லாரும் கள்ளக்காதலிலே தான் ஈடுபடுகிறார்கள். ஜான் ஜபராஜோட ரசிகர்கள் என்றால் ஜான் ஜபராஜ் கள்ளக்காதலில் ஈடுபடுவது தப்பல்ல, எல்லாரும் கள்ளக்காதலில் தான் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எல்லாரும் கள்ளக்காதலில் தான் இருக்கிறார்கள். காரணம், இப்படி பேசுகிறவர்கள் தாங்கள் கள்ளக்காதலை ஆதரிக்கிறார்கள். அப்போ ஜான் ஜபராஜோட ரசிகர்களானாலும் விஜயோட ரசிகர்களானாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்திலே அவர்கள் கள்ளக்காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதானே அர்த்தம். காரணம் அவர்களுடைய பேச்சு என்ன சொல்லுகிறது? எல்லாரும் எல்லா இடத்திலும் கள்ளக்காதல் தான். அவர்கள் எதை வைத்து அப்படி சொல்லுகிறார்கள்? எல்லாரும் கள்ளக்காதலில் தான் இருக்கிறார்கள் என்று எதை வைத்து சொல்லுகிறார்கள்? அவர்கள் புருஷனுக்கு தெரியாமல் வேறு ஒருத்தனோடு இருக்கிறார்களா இருக்கும், அல்லது மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒருத்தர்களோடு இருக்கிறார்களா இருக்கும். அதை வைத்து தானே மற்றவர்களை எடை போடுகிறார்கள். அப்போ அவர்கள் செய்வதை வைத்துத்தான் உலகத்தில் எல்லாரும் கள்ளக்காதலோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய தலைவன் நீங்கள் எப்படி பேச முடியும் என்கிற அடிப்படையில் பேசுகிறார்கள். ஜான் ஜபராஜ் செய்கிற தவறு, அவன் கள்ள ஊழியன், வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவன் கூட அவனுடைய ரசிகர்கள் வந்து இதைத்தான் சொல்லுவார்கள். எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறார்கள், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் கல்லறியட்டும், எல்லாரும் கள்ளக்காதலே தான் இருக்கிறார்கள், வேறு கள்ளக்காதல் செய்யாத யாராக இருந்தோ வந்து பேசட்டும் என்கிற அடிப்படையிலே பேசுவார்கள். ஒரு தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிற ஒரு பெண் தன்னுடைய தலைவனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக இப்படித்தான் பேசுகிறாள். பிரச்சனை பர்சனல்னா, யாரு பைபிளில் ஒரு வேர்டு இருக்கு, ஒருத்தவங்க ஒரு பொண்ணை எல்லாரும் ஒரு தவறாக பேசல, இதில் யார் நீங்கள் தூய்மையானவங்களோ அவங்க முதல் கல்லை எடுத்து அவங்க அந்த பொண்ணு மேலே வீசுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி பர்சனலில் இவர் கதையெல்லாம் ஏமா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கையும் களவுமாக பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க முன் வந்தபோது அந்த தண்டனையிலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி விட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அப்படியானால் ஜான் ஜபராஜ் ஆகட்டும், விபச்சாரத்திலே கையும் களவுமாக இல்லை, அவனாகவே பப்ளிக்காக நான் விபச்சாரம் தான் பண்ணுகிறேன், என்னுடைய மனைவி பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ அப்படிப்பட்டவனிடத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும்? இப்படி பண்ணாதே, பாவம் செய்யாதே என்று தானே சொல்ல வேண்டும். இல்லை, நீ பாவம் செய், எல்லாரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றா சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாதே என்று தான் சொன்னார். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வசனத்தை தப்பாக அடையாளப்படுத்தி இயேசு கிறிஸ்து பாவத்திலே வாழ அனுமதி தந்திருக்கிறார், நாங்கள் கள்ளக்காதலே தான் வாழ்வோம், எங்களுடைய தலைவன் கள்ளக்காதல் வைத்திருக்கிறான், நாங்களும் இனி கள்ளக்காதலாக தான் இருப்போம் என்கிற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்வது வேதாகமத்தின் அடிப்படையில் தவறு, சட்டத்தின் அடிப்படையிலும் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு தவறு. ஆனால் பெரும்பாலும் அந்த மனைவிகள் அதை புகார் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த தருதலைகள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு போகிற இடத்துல எல்லாம் கள்ளக்காதலியோடு கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விளக்கு பிடிப்பதற்கு சில குடும்பங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வேதத்தை எடுத்துரைப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று சொல்லி வேதாகமம் கேள்வி கேட்கிறது. திருடனை காணும்போது நீ ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு, அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதாகமம் கேள்வி எழுப்புகிறது. வேதாகம வசனத்தை எடுத்து போதிப்பதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது சொல்லி கேட்கிறது. ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தி போகாதவன், இன்னொரு பெண்ணின் மீது உள்ள ஆசையினால் குடும்ப வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு போகிறவன் மக்களுக்கு நல்ல வழிகளை போதிப்பான், மக்களை நல்வழிப்படுத்துவான் என்று நினைப்பது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். ரசிக குஞ்சுகளை, தயவு செய்து மனம் திரும்புங்கள்.